நீங்கள் தினமும் பயன்படுத்தும் சமையல் எண்ணெயில ஒளிந்திருக்கும் கொடிய விஷம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையல் அறையில நம் தினமும் பயன்படுத்துற ஒரு பொருள் ரொம்ப சத்தமே இல்லாம நம்ம உடம்புக்குள்ள ஒரு கொடிய விஷத்தை அனுப்புது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது வேற எதுவும் இல்லைங்க, நாம் தினமும் பயன்படுத்துற சமையல் எண்ணெய் தான். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எண்ணெய் இல்லாம எப்படி சமைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறதும் எனக்கு புரியுது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எண்ணெய் ஒரு விஷம் இல்லை. ஆனா நாம் அதை பயன்படுத்துற முறை, குறிப்பா ஒரே எண்ணெயை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்துற பழக்கம் அந்த எண்ணெயை ஒரு கொடிய விஷமா மாத்துது. தெருவோர கடைகள்ல, ஹோட்டல்கள்ல, ஏன் நம் பலருடைய வீடுகள்ல கூட நம்ம எண்ணெயை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரே எண்ணெயில பலகாரங்களை சுடுற பழக்கம் இருக்கு. இந்த பழக்கத்தால உருவாகிற அந்த விஷம் கேன்சர்ல இருந்து மாரடைப்பு வரைக்கும் பல பயங்கரமான நோய்களுக்கு கதவை திறந்து விடுது. இது என்ன விஷம்? அது எப்படி உருவாகுது? அதுலேருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தினரையும் எப்படி காப்பாத்துறது? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எப்படி விஷமா மாறுது? முதல்ல ஒரு எண்ணெயை திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது அதுல என்ன ரசாயன மாற்றங்கள் நடக்குதுன்னு எளிமையா புரிஞ்சுக்கலாம். புகைப்புள்ளி, அதாவது ஸ்மோக் பாயிண்ட். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு புகைப்புள்ளி, அதாவது ஸ்மோக் பாயிண்ட் இருக்கு. அதாவது எந்த ஒரு வெப்பநிலையில ஒரு எண்ணெய் உடைஞ்சு புகையை வெளியிட ஆரம்பிக்குதோ அதுதான் அதோட புகைப்புள்ளி, ஸ்மோக் பாயிண்ட். உதாரணமாக கடலை எண்ணெய்க்கு புகைப்புள்ளி அதிகம், ஆலிவ் எண்ணெய்க்கு புகைப்புள்ளி ரொம்ப குறைவு. நாம ஒரு எண்ணெயை முதல் முறை சூடுபடுத்தும் போதே அதோட புகைப்புள்ளி குறைஞ்சிரும். திரும்பவும் அதே சூடுபடுத்தும் போது அது இன்னும் சீக்கிரமா உடைஞ்சு புகையை வெளியிட ஆரம்பிக்கும். அந்த புகைப்புள்ளி தான் முதல் அபாயமணி. விஷங்கள் உருவாகுதல். எண்ணெய் இப்படி உடையும் போது அதுல பல நச்சு பொருட்கள் உருவாகுது. டிரான்ஸ்ஃபேட்ஸ். நல்ல கொழுப்புகள் நம்ம உடம்புக்கு தேவைதான். ஆனா எண்ணெயை திரும்ப திரும்ப அதிக வெப்பநிலையில சூடுபடுத்தும் போது அதோட மூலக்கூறு அமைப்பு மாறி டிரான்ஸ்ஃபேட்ஸ், அதாவது டிரான்ஸ் கொழுப்புகள் உருவாகுது. இது ஒரு செயற்கை கொழுப்பு. நம்ம உடம்பால இதை ஜீரணிக்கவே முடியாது. இது இரத்த குழாய்கள்ல போய் படிஞ்சு அடைப்பை உண்டாக்கும். இதுதான் மாரடைப்புக்கு மிக முக்கிய காரணம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். திரும்ப சூடுபடுத்தின எண்ணெய் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட மூலக்கூறுகளை உருவாக்குது. இதை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தீவிரவாதிகனே நம்ம சொல்லலாம். இது நம்ம ஆரோக்கியமான செல்களை தாக்கி அழிக்கும். இந்த செயல்முறைக்கு பேரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதனால நம்ம உடம்பு சீக்கிரமே வயசான தோற்றத்துக்கு போகிறது மட்டுமல்லாம பல நோய்களும் வரும். ஆல்டிஹைட்ஸ் உண்மையான விஷம். இதுதான் நாம் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா, எண்ணெய் புகைய ஆரம்பிக்கும் போது ஆல்டிஹைட்ஸ் என்ற நச்சுப்பொருள் உருவாகுது. HNE போன்ற ஆல்டிஹைட்கள் மிக மிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது நேரடியாக நம்ம டிஎன்ஏவையே பாதிக்கும் சக்தி கொண்டது. இதனால கேன்சர், ஆல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் போன்ற நரம்பியல் நோய்கள் வர அதிக வாய்ப்புள்ளது. இந்த விஷம் உடலில் என்னென்ன நோய்களை உண்டாக்குது? சரி, இந்த நச்சு பொருட்கள் உடம்புக்குள்ள போய் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உருவாகுதுன்னு வரிசையா பார்க்கலாம். மாரடைப்பு மற்றும் பக்கவாதம், ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக். டிரான்ஸ் கொழுப்புகள், அதாவது டிரான்ஸ்ஃபேட்ஸ் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பான LDLஐ அதிகப்படுத்தி நல்ல கொழுப்பான HDLஐ குறைக்கும். இதனால இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் பல மடங்கு அதிகரிக்கிறது. புற்றுநோய். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்டிஹைட்ஸ் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம செல்லோட டிஎன்ஏவை பாதிக்கிறதுனால செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வளர ஆரம்பிக்கும். இதனால் புற்றுநோய் கட்டிக்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக நுரையீரல், குடல், மார்பக புற்றுநோய்கள் வர வாய்ப்புள்ளது. அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மை, அதாவது அசிடிட்டி மற்றும் இன்டைஜஷன். திரும்ப திரும்ப சூடுபடுத்தின எண்ணெய் ரொம்ப பிசுபிசுப்பாகவும் அடர்த்தியாகவும் மாறிவிடும். இதை நம்ம வயிற்றால எளிதில் ஜீரணிக்க முடியாது. இதனால கடுமையான நெஞ்செரிச்சல், கேஸ் ட்ரபிள், வயிறு உப்புறது போன்ற பிரச்சனைகள் நிரந்தரமா தங்கிடும். ஆல்சைமர்ஸ் மற்றும் நரம்பியல் நோய்கள். ஆல்டிஹைட்கள் மூளையின் செல்களை பாதிப்பதால் ஞாபக மறதி, நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆல்சைமர்ஸ், பார்க்கின்சன் போன்ற நோய்கள் வர காரணமாகுது. கல்லீரல் பாதிப்பு, லிவர் டேமேஜ். இந்த நச்சுக்களை உடம்பில் இருந்து வெளியேற்ற நம்ம கல்லீரல் ரொம்ப போராடும். அதனால நாளடைவில் கல்லீரல்ல கொழுப்பு படிந்து அதன் செயல்பாடு பாதிக்கப்படும். சரி, இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? எண்ணெயை எப்படி சரியாக பயன்படுத்துவது? இப்படி பயமுறுத்துறீங்களே, இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது தான்.
நிச்சயம் இதற்கு தீர்வு இருக்கு. நம்ம சமையலறை பழக்கத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும். திரும்ப திரும்ப சூடுபடுத்துவதை நிறுத்துங்க. இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான விதி. பூரி, வடை சுட்ட எண்ணெயை கொஞ்சம் தானே இருக்கு என்று எடுத்து வைக்காதீங்க. அது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே கேடு. அதை அப்புறப்படுத்தி விடுவது தான் சரி. சரியான எண்ணெயை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு பொரிக்க வேண்டிய அவசியம் இருந்தா கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் அதாவது ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் மாதிரி அதிக புள்ளி அதாவது அதிக ஸ்மோக் பாயிண்ட் உள்ள எண்ணெய்களை பயன்படுத்துங்க. தாளிக்க வதக்க நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தலாம். சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலை சூடுபடுத்தாமல் அப்படியே பயன்படுத்தலாம். சரியான அளவுலையும் பயன்படுத்துங்க. பொரிக்கிறதுக்கு பாத்திரம் நிறைய எண்ணெயை ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு மட்டும் பயன்படுத்துங்க. இதனால எண்ணெய் வீணாவது குறையும், ஆரோக்கியமும் மேம்படும். மாற்று சமையல் முறைகள். எப்பவுமே எண்ணெயில் பொரிக்கிறத விட்டுட்டு பேக்கிங், கிரில்லிங், ஸ்டீமிங், ஆவியில் வேக வைத்தல், ஏர் ஃப்ரையிங் போன்ற சமையல் முறைகளை பின்பற்றுங்க. சுவையும் அருமையாக இருக்கும், ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். ஒருவேளை நீங்க திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை பயன்படுத்தினா என்ன ஆகும்? நான் இதை பரிந்துரைக்கவே மாட்டேன். ஆனா தவிர்க்க முடியாத சூழல்ல ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா எண்ணெயை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மெல்லிய துணி அல்லது காஃபி ஃபில்டர்ல வடிகட்டிட்டு அதுல இருக்கிற உணவு துகள்களை நீக்கிட்டு ஒரு இருட்டான காற்று புகாத பாத்திரத்துல சேமித்து கூடிய விரைவில் அதை தாளிப்பதற்கு மட்டும் பயன்படுத்துங்க. நிறம் மாறியிருந்தாலோ, கெட்ட வாடை வந்தாலோ, பிசுபிசுப்பாக இருந்தாலோ உடனடியாக கொட்டிடுங்க. நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வாங்கும் எண்ணெய் நல்ல எண்ணெயா இருக்கலாம், ஆனா நாம் அதை பயன்படுத்தும் முறை தான் அதை விஷமாக மாற்றுகிறது. சின்னதா மிச்சமாகிற எண்ணெயை மிச்சப்படுத்துறோம்னு நினைச்சு நம்ம லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆரோக்கியத்தை நாமளே கெடுக்கிறோம். இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்குவோம். நான் பயன்படுத்திய எண்ணெயை திரும்பவும் சூடுபடுத்தி பயன்படுத்த மாட்டேன். உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு வாக்குறுதி கொடுங்க. உங்க சமையலை ஆரோக்கியத்திற்கு பிறப்பிடமாக இருக்கும் நச்சுக்களின் உற்பத்தி சாலையாக அல்ல. இன்று நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் என்று நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் செய்யுங்க. மிக முக்கியமா இந்த வீடியோவை உங்க அம்மா, மனைவி, சகோதரி, நண்பர்கள்ட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த தகவல் ஒவ்வொரு சமையல் அறையிலையும் சென்றடைய வேண்டியது ரொம்ப முக்கியம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.